நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220ஆம் ஆண்டு நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220ஆம் ஆண்டின் நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் மதராஸ் படைக்கு தளபதியாக இருந்த சர் ஜான் கிரேட்டெக் என்பவர் வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்தார். அதில் குறிப்பாக ஆங்கிலேயர் மற்றும் இந்திய சிப்பாய்களுக்கு இடையேயான ஊதிய வேறுபாடு, மதக்குறிகளை நெற்றியில் இடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இதனால் இந்திய சிப்பாய்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டனர். அதன் காரணமாக வேலூர் கோட்டையில் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். அப்பொழுது இருதரப்பினருக்கும் ஏற்பட்ட போரில் 150க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். பின்னர் இந்த கிளர்ச்சி நாடு முழுவதும் பரவியது. வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998ஆம் ஆண்டு தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10ஆம் நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன், முன்னாள் இராணுவத்தினர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.